ஸ்கூல் இல்லாததுனால ஒரு ப்ராப்பரான டைமிங்கே இல்லைங்க. 3 மணிக்கு தூங்குறது, மதியானம் 1 மணிக்கு எழுந்திருக்கிறதுன்னு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்குறதே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா நாங்கள் தூங்குறோன்ட்டு அவரும் எழுப்பாமலே என்ற வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. பாருங்கள், நைட்டு 11 மணிக்கு உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருந்தேன். காலையில் ஊற வச்ச மாவு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா மாவு இப்போ தானே அரைச்சோம். ஸோ அதனால் கோதுமை தோசை பண்ணியிருந்தேன். மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உளுந்து வடைக்கு மாவு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும். போன வாரம் க்ரோசரி ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்தப்போ 1 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை மறந்து போயிட்டு அடுத்த வாரம் வரும்போதும் 1 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பவுல் ஃபுல்லாக பீன்ஸ் வந்துருச்சு. அதோட பாதி கட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சாம்பார்லாம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எனக்கு பீன்ஸ் கேரட் பொரியல், காரக்குழம்பு, முட்டை ஆம்லேட் தான் வச்சுருந்தேன். எங்கள் 2 பேருக்கும் செம்மையாக போர் அடிக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிட்டி சென்டருக்கு தான் சும்மா போயிட்டு வந்து விண்டோ ஷாப்பிங் அங்கே போனால் கேரிஃபோரில் அம்புட்டு ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க. கூட்டம் செம்ம கூட்டங்க, செம்ம ஆஃபர். எல்லாம் 5 கிராம்ஸு 10 கிராம்ஸுன்ட்டு நம்ம கை சும்மா இருக்குமா, அதில் ஒரு 2 பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு.